வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ, சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரை தேர்வு செய்வதற்கான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. பொங்கல் பரிசு பெறுவதற்கு பொதுமக்களிடமிருந்து பயோமெட்ரிக் விரல் ரேகை பதிவு பெறப்படாது என உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் கூறியுள்ளார். தமிழக கடலோரப் பகுதிகளில் 16வது சுனாமி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 195 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். இதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படும். மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். ஜனநாயகம் பற்றி பேசும் காங்கிரஸ் கட்சி அக்கட்சி ஆட்சி நடைபெறும் மாநிலங்களில் அதை நடைமுறைப்படுத்த முயற்சிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் ஆயுஷ்மான் பாரத் எனப்படும் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து பேசிய அவர், ஜம்மு காஷ்மீரின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான பணிகளை மேற்கொள்ள மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளது என்றார். இந்த யூனியன் பிரதேசத்தில் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் தேர்தல் வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருப்பதன் மூலம் மகாத்மா காந்தியின் கிராம சுயராஜ்ய கனவு காஷ்மீரிலும் நிறைவேறியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் காங்கிரஸ் கட்சி ஆட்சி நடைபெறும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் இதுவரை உள்ளாட்சி தேர்தலை நடத்தாதது ஏன் என்றும் பிரதமர் வினவினார். நாட்டின் பல்வேறு பகுதிகளையும் இணைக்கும் வகையில் 22 பசுமை விரைவுச் சாலைகள் அமைக்கப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலிக்கு அவர் அளித்துள்ள சிறப்பு பேட்டியில், நாட்டில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக கூறினார். புதிதாக அமைக்கப்படும் பசுமை விரைவுச் சாலைகள் பயன்பாட்டிற்கு வரும்போது நாட்டின் சரக்கு போக்குவரத்து மற்றும் பயண முறையில் பெரும் மாற்றம் ஏற்படும் என்றார். மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரை தேர்வு செய்வதற்கான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. பேரவைத் தலைவர் திரு தனபால் இக்கூட்டத்தில் பங்கேற்றார். இந்த தேர்வுக் குழுவில் இடம்பெற்றுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. மாநிலத்தில் நடைபெற்று வரும் மனித உரிமை மீறல்களை கண்டித்து இந்த தேர்வுக்குழு கூட்டத்தை புறக்கணிப்பதாக திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு நல்லக்கண்ணுவின் 96வது பிறந்த தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஹைதராபாத்தில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நடிகர் ரஜினிகாந்தை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரது உடல் நலன் குறித்து கேட்டறிந்தார். ரத்த அழுத்த மாறுபாடு காரணமாக நடிகர் ரஜினிகாந்த் நேற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். அவரை மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு அனுப்புவது குறித்து இன்று மாலை முடிவு செய்யப்படும் என்று அந்த மருத்துவமனையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் விநியோகம் இன்று தொடங்கியது. இந்த டோக்கனில் தெரிவிக்கப்பட்டுள்ள நேரத்தில் அரசு அறிவித்த 2500 ரூபாய் மற்றும் பொங்கல் தொகுப்பினை பெற்றுக் கொள்ளலாம் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் அரசு நெறிமுறைகளை முழுமையாக பின்பற்றி பொதுமக்கள் பொங்கல் தொகுப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழக அரசு அறிவித்துள்ள பொங்கல் பரிசு பெறுவதற்கு பொதுமக்களிடமிருந்து பயோமெட்ரிக் விரல் ரேகை பதிவு பெறப்படாது என்று உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் கூறியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது விநியோகிக்கப்பட்டு வரும் டோக்கன் அடிப்படையில் வரும் 4ஆம் தேதி முதல் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்றார். ஏற்கனவே சர்க்கரை குடும்ப அட்டைகளாக இருந்த 1,96,581 குடும்ப அட்டைகள் அரிசி குடும்ப அட்டைகளாக மாற்றப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். பொது விநியோகத்தில் எந்த காரணத்திற்காகவும் பிரச்சினை ஏற்படாதவாறு மக்கள் பொருட்களை எளிதில் பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் அறிவுறுத்தியிருப்பதாகவும் திரு காமராஜ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம்.
தமிழகத்தில் நடப்பாண்டு பள்ளிக்கூடங்களில் இறுதித் தேர்வு நடத்தப்படுமா இல்லையா என்பது குறித்து முதலமைச்சர் முடிவு செய்து அறிவிப்பார் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பல்வேறு நலத்திட்டப் பணிகளை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவிட் பாதிப்பு காரணமாக பள்ளிகள் திறக்கப்படாத சூழலில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் முடிவு செய்வார் என்றார். பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் மாநிலத்தில் விவசாயிகளுக்கு இழப்பீட்டுத் தொகையாக 7,702 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக வேளாண் மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கரும்பு சாகுபடியில் நவீன தொழில்நுட்பம் குறித்த பயிற்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், அரசின் விவசாய திட்டங்கள் குறித்து இந்த பயிற்சியின்போது எடுத்துரைக்கப்படும் என்றார். இதுதவிர விவசாயிகள் சார்பில் மாற்று கருத்துகள் இருந்தால் அதை இந்த பயிற்சியின்போது பதிவு செய்வதுடன் மாவட்ட வேளாண் வளர்ச்சிக்கான ஆலோசனைகளையும் விவசாயிகள் தெரிவிக்கலாம் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். இன்றைக்கு 130.33 லட்சம் ஹெக்டரிலே 35%, அதாவது 45.82 ஹெக்டர் தான் சாகுபடி பரப்பளவாக உள்ளது. அதில் ஏரிகள், கிணறுகள், கால்வாய்கள் மற்றும் குளங்களின் மூலமாக 56%, அதாவது 25.65 ஹெக்டர் தான் பாசன பரப்பாக உள்ளது. பிரதம மந்திரி நுண்ணுயிர் பாசன திட்டம், தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம், தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் ஆகிய திட்டங்கள் மூலம் நெல், சிறுதானியம் மற்றும் பயிர் வகைகள் பயிர்களுக்கு முக்கியத்துவம் அளித்து வேளாண் இடுபொருட்கள் மற்றும் வேளாண் கருவிகள் 50 முதல் 100% மானியம் வழங்கி வேளாண்மை உற்பத்தி அதிகரிக்கும் வகையிலே அரசானது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நடப்பாண்டில் உணவு உற்பத்தி 125 லட்சம் மெட்ரிக் டன் சாதனையை அடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கோவிட் தடுப்புப் பணிகள் குறித்து தலைமைச் செயலர் திரு சண்முகம் மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக இன்று ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையின்போது இங்கிலாந்தில் புதிதாக பரவி வரும் உருமாற்றம் அடைந்த கொரோனா தொற்று நிலவரம் மற்றும் ஆக்கிரமிப்புகளை முறைப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. தமிழக கடலோரப் பகுதிகளில் 16வது சுனாமி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. சென்னை, நாகை, கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் பங்கேற்று சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். செங்கல்பட்டு மாவட்டம் சதுரங்கப்பட்டினத்தில் உள்ள சுனாமி நினைவு தூணில் மீனவர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி மௌன அஞ்சலி செலுத்தினர். இம்மாவட்டத்தில் கல்பாக்கம், புதுப்பட்டினம், மெய்யூர் உள்ளிட்ட மீனவ கிராமங்களிலும் சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. கடலூரில் மீனவர்கள் பேரணியாக சென்று சோனாங்குப்பம் கடற்பகுதியில் மலர் தூவி சுனாமியின் போது உயிரிழந்த தங்களது உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தினர். இம்மாவட்டத்தில் பரங்கிப்பேட்டை, சாமியார்பேட்டை உள்ளிட்ட கடலோர கிராமங்களிலும் சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. நாகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் பங்கேற்று அஞ்சலி செலுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுனாமியின் கோர தாண்டவத்தினால் கடற்கரை பகுதி மக்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகியதை யாரும் மறந்திருக்க முடியாது. இந்த நிலையில் சுனாமியால் அதிக அளவில் மனித உயிர்களை இழந்த நாகை மாவட்டத்தில் இன்று 16ஆம் ஆண்டு அஞ்சலி நடைபெற்றது. நாகை மாவட்டத்தில் 2004ஆம் ஆண்டு இதே நாளில் ஏற்பட்ட சுனாமியால் 6065 பேர் உயிரிழந்தனர். இன்று நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள நினைவு ஸ்தூபியில் மாநில கைத்தறி மற்றும் தொழில்துறை அமைச்சர் ஓ எஸ் மணியன், மாவட்ட ஆட்சியர் பி கே நாயர் ஆகியோருடன் பலரும் மலர்வளை வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள். மாவட்டத்தில் ஆற்காட்டுத்துறை, கோடியக்கரை, நம்பியார் நகர், அக்கரைப்பேட்டை, கீச்சாங்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் அமைதி ஊர்வலம் மற்றும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. 16ஆம் ஆண்டு சுனாமி நினைவு நாளினையொட்டி மாவட்டத்தில் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லவில்லை. நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ். தூத்துக்குடியில் நாட்டுப்படகு மற்றும் விசைப்படகு மீனவர்கள் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இன்று மீன்பிடிக்கச் செல்லவில்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மணக்குடி, கொட்டில்பாடு, குளச்சல், கன்னியாகுமரி உள்ளிட்ட கடற்கரைப் பகுதிகளில் சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. மாவட்டச் செய்திகள். மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்படும் தண்ணீரின் அளவு 3000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கோவிட் பெருந்தொற்று காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலாத் தொழில் முடங்கியிருந்த நிலையில் தற்போது சுற்றுலாப் பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்ட மீனவர்கள் இந்திய கடல் எல்லையை தாண்டி மீன்பிடிக்கச் சென்றால் படகு உரிமம் ரத்து செய்யப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் திரு செந்தில்ராஜ் எச்சரித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 195 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. பின்னர் களமிறங்கிய இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 36 ரன் எடுத்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரை தேர்வு செய்வதற்கான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. பொங்கல் பரிசு பெறுவதற்கு பொதுமக்களிடமிருந்து பயோமெட்ரிக் விரல் ரேகை பதிவு பெறப்படாது என உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் கூறியுள்ளார். தமிழக கடலோரப் பகுதிகளில் 16வது சுனாமி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட்
கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 195 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை உடனுக்குடன் AAR News_சென்னை என்ற டுவிட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.